சுந்தரி நீதானே லோகத்தை மாண்டானே சப்பன 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 சுந்தரி அதுக்குள்ள தள்ளி ஊச்சாண்டுக்கிறேன் நிலைமை மூட்டுக்கார நிலைமை கணக்கு உனக்கு என்ன இது எனக்காக முத்தார வாங்கி வர சொல்லி போனவர் முத்தார கேட்டுப்பாரா வாங்கிட்டு வருவாரா வர மாட்டாரா எனக்கு ஏங்க வைக்கிறாரா அத்தா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு காடு சொல்லி அது ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் கார்டு சொல்லி நான் உனக்கு பணம் எடுத்துறேன். என்னங்க நான் பார்க்கணும் நிஜமாவா என் கனவு என் ஆசை அதான் பார்க்கணும். நீ இந்த வார்த்தை எப்படி சொல்றேன் சொல்றேன் நிஜமா பார்க்கணும் பார்க்கணுமா ரொம்ப நாளா ஒரு 4 கிலோ கால்மா வாங்கி பசி என்னது தங்க அண்ணா கிட்ட கேட்டு குடுக்கலாம்னு பாக்குறாரு. பொரியல் பண்ணுவாங்க என்னங்க எங்கங்க முத்தரம் என்னங்க நான் கேட்ட முத்தாரம் எங்க மாலதி முத்தரத்தை கலலம் என்று சென்று அரமனைக்கு ஏன் அன்னை உரையை கூர்ந்தார்கள். முத்தரத்தை கலவரத்து நேரத்துல எங்க அண்ணி கட்டி முண்டை உனக்கு தூங்க கூடாதா என்ன பார்த்து திருநெல் முறைத்தார்கள். கொண்டு வேட்டறிந்து அந்த நேரத்துல எங்க அண்ணன் வந்துட்டாரு. முதலுக்கே மோசமா எங்க அண்ணி நடந்ததுலாம் சொல்லிடுவாங்களோ அண்ணனை மேல கோபப்பட நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி அண்ணி உண்மையை சொன்னாங்க. ஆனா என்ன அடிக்கல ஏங்க ஏன் தம்பி பார்த்தா திருநெல் சொல்றேன் எங்க அண்ணிய போட்டு அடியோட நினைச்சாரு. பாத்திய மலையோட பாசமா பாசம் இல்லைங்க அத்தனையும் வேஷம் பாசம் கிடையாது வேஷம். ஆமாங்க ஐயோ என் புருஷனுக்கு உலகமே என்னன்னு தெரியாம வளர்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் குழந்தை பறிக்கிறாரு. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் குழந்தை பறிக்கிறேன் புரியலையா முத்தாரத்தை திருடுறது யாரு ஒன்ன அடிச்சது யாரு ஏன் உன்னை திருப்பி அடிக்கல பாசத்தில் இல்ல உன்னை அடிச்ச நாட்டுல பங்கு கேப்பணும் உன்னை அடிக்கல உலகத்துல ஒரு சொத்து ஏன் தமிழ்நாடு மனதிலே மலைக்கோட்டை கட்டி வச்சிருக்காருங்க கேவலம் என் மீது போலியா நண்பு நான் இருப்பீங்க உன் பொண்டாட்டி என்னங்க அண்ணன் தான் உலகம் அண்ணன் தான் தெய்வம் நீ நினைச்சிருக்கிற இந்த சொத்துக்காக பாசத்தை காட்டி நாய்க்கு எலும்பு துண்டு போற மாதிரி உன்னை வச்சிருக்காங்க. அயல்நாடு சென்று பட்டப்படி படிச்சு தாயக்கு வந்தீங்களா கணக்கு வழிக்கு ஏதாச்சும் காட்டிருப்பாங்க. இனிமே நீ பார்க்க போறதுல உன்னை ஏமாத்துறாங்க விடாதீங்க. அப்படி என்றால் நேரம் கொண்டு சந்திங்க நாட்டை ரெண்டா பிரிங்க பேருக்கு உன் பாகத்தை குயில இது பொண்டாட்டி நாங்க உனக்கு நாட்டுல சரிபாதி வாங்கி ரெண்டா பிரிங்க பைத்தியக்காரா சந்திக்கணும் நாட்டை கேட்கணும் நாடு நகரம் எழுந்து மொன்னிய நடுத்தல நிக்கணும் நானும் எங்க அண்ணனை பாக்கணும் இதாண்டா எங்க கனவு. டேய் இந்த மாலதி யாரு நினைச்ச சிறுத்தை யாரும் கொஞ்ச முடியாது இந்த மாலதி யாருமே மிஞ்ச முடியாது. நீ எங்கே என் நண்பே மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும்.
சேர்ந்த நந்தினி கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் அண்ணன் கார்த்தி அவர்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் மீதுலாம் ஒரு தனி அன்போடு இருப்பாங்க. அந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த அன்புள்ளங்கள் அண்ணன் கார்த்தி அவர்கள் என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி இன்னும் அண்ணன் கசம் சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் இங்கே ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைதியாருங்க ஐயா. நம் தயாளம் குணம் படைத்த கீழலை சேர்ந்த ஐயா தயாளன் ஐயா மாரிமுத்து ஆயம்மா, இன்னும் மாரிமுத்து ஆயம்மல்லா, இன்னும் தயாளன் ஐயா, அந்த அன்புள்ளங்கள் என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். வாத்தியார 2700 வந்துச்சு, இன்னும் 300 தான் 3000 ஒரு கைராசி இல்லை. என்னத்தான் செய்கையால் யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாது பத்தவரை வாட வைக்க செத்த வைக்கிற நாட்டில் பசி கட்டு வருபவர் அனைவருமே பகைவரானாலும் நான் புசி கட்டு அண்டவிட்டு ஆதரிக்க பேசாதீங்கன்னா சைலன்ஸ். என் தம்பி யாரு, எப்பேற்பட்டவன்? என்னுடைய தாய் தந்தை இருந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நாம் இருவரும் வளர்த்து வந்தோம். இன்று வந்து அவன் மீது வைத்தமத்தி அவனை அடித்து சித்தவதை செய்தால் மனமாறி ஏதாவது செய்து கொண்டால் இவ்வளவு பார்த்து வச்சுக்கிறேன். அதுதான் கோபப்பட்டு உன்னடிச்ச அவன் அடிக்காம என்னை மன்னித்து விடுங்களா. சரி, இருந்தாலும் கொஞ்ச காலமா போக்கே சரியில்லை. எங்கதான் போறான், என்னதான் செய்யறான். வாடா வாடா வாடா, கால வேறான் கால வார போறோம். அண்ணா எத்திரி ஜெர்மன் எடுத்தாலும் ஏன் கண்ணா போறோம். உண்மைதான்டா. பாசம் பாருடா, குடிக்குது பாருடா பாசம், ரத்த பாசம் தம்பிடா. ஏன் மனதவரை சந்தேகம் என்ன சந்தேகம்? இத்தனை காலமாக வராத சந்தேகம் இன்று வந்திருக்கிறது உனக்கு. அது என்ன சந்தேகம்? நான் தந்தைக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? நாம் இருவர்தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவிற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டிலே பாதி பாக உனக்கு உண்டு. உண்டல்லவா அண்ணா? இந்த நாட்டுல சரி பாதி என் சொத்தை எனக்கு பகிர்ந்து விடுங்க. எனக்கு தெரியும் பாக வேணுமா? இத்தனை காலமாக இந்த நாட்டில் சீரும் தொப்போடு நான் ஆட்சி செய்து வருகிறேன். இப்பொழுது வந்து நாட்டை பிரிக்க வேண்டுமா? நம்ம நாட்டை பிரிக்க வேண்டுமா? என் வார்த்தை கேளுடா. ஏன் மனமாறி போச்சா உனக்கு? என்னாச்சு உனக்கு? பாக எடுக்க வந்துட்டேன். ஏண்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? நாடால பிறந்த உன் அண்ணன் இருக்கிட்ட படுத்து நாட்டை இரண்டா பிரிக்க வேண்டும் என்று உரைப்பது புரியுதானா? இந்த அண்ணனுடைய வார்த்தை கேளடா. நான் உனக்கு வாசவில்லை. ஏன் அனடுத்து வாசிக்கிறேன்? உனக்கு தேவை பாகம். பாகமா? நாட்டை பிரிக்க வேண்டுமா? நாட்டை பிரிக்கவே கூடாது. யார் ஆண்டாலும் சரி ஒருவராகத்தான் ஆள வேண்டும். அப்படி பார்க்க போனால் இனிமேல் இந்த நாட்டிற்கு மன்னன் நீதான்டா. அப்படியா? இந்நாட்டு மாமன்னன் தனசேக இத்தனை காலமாக இந்த நாட்டை சீரம் தொப்போடு நான் ஆட்சி செய்து வந்தேன். நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறைவராமல் ஆட்சி செய்து வந்தால் அதுவே போதும் தம்பி. முடிச்சுட்டு அழகு பார்த்து விட்டு இனிமேல் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. நான் வருகிறேன். யாரே இல்ல பிரம்மையா இருக்கோம். வாங்க போவோம். சரிவா? என்னங்க உன் தம்பிங்க தம்பி தம்பி என்ன சொல்றான்? தம்பி உனக்கு நான் அண்ணன்டா. நான் இந்த நாட்டு மன்னனா? அண்ணனா நானே.
யாருக்கு அஞ்சு வயசு வரைக்கும் நல்ல 10 வயசு இதுதான் எனக்கு மகிழ்ச்சி. டேய் பிச்சைக்கார நாயே, நாடு நகரம் அனைத்து நீ எடுத்து யாரை அனைத்து யாருக்கு சொந்தம், அனைத்து எனக்கு சொந்தம், அனைத்து கேட்டு கொடுத்தது முடியாது. எனக்கு தம்பி சோதனை தானா, எனக்கு இது வேதனை தானா, சோதனை தானா எனக்கு வேதனை தானா. இத்தனை காலமாக தாய் தந்தை பிள்ளை இருந்து வளர்த்து வந்தீரு. நான் வளர்த்த கை குளத்துல கைவோ எனக்கு தம்பி இப்போ உனக்கு தம்பி இல்லாம ஆமா என்ன சித்திரா இந்த மனிதான காலத்துல எங்களை இப்படி சித்திரவதை செய்கிறேன். நான் யாருடா? நான் உனக்கு அண்ணிடா. நீ அண்ணி கிடையாது இல்லையா? யாரமான சொத்தலாம் பண்ணி 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 அண்ணி என்னோட தாய்க்கு சமட. நான் உன்னை வளர்த்த தாயாடா. நீ தாய் கிடையாது. ஏன் அரமனையை காமிக்க கனவாக வந்த உறவே மனைவி சொத்து மண்டல் ஓடி சோதனை தீர விழ சோதனை தீர விழ யாரும் இல்லை அழுததில்லை
அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. சோதன தீரவில்லை சொல்லி யாரும் இல்லை அழுததில்லை சொல்லி தர யாரும் இல்லை. சோதன தீரவில்லை சொல்லி யாரும் இல்லை முன்ன பின்ன அழுததில்லை சொல்லி தர யாரும் இல்லை. அடி 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 சொல்லு அடி சொல்லு அடி சொல்லு பாஞ்சாலி கோயில் வந்து தெய்வம் வந்தா வீர சாட்டில் அடிப்பாங்க, அது மாதிரி பழகுது. கொஞ்ச நேரம் அமைதியா கொஞ்சமா 3 முறை சாப்பிடலாம். 4 அப்பளவை நான் தான் வாத்தியார், பொரியலேத்தா நான் தான் வாத்தியார். சும்மா வரும் அப்பளம் 1 கிலோ வரும். கொஞ்சமா 10 நாளைக்கு சாப்பிடாம கூட உயிர் வாழலாம்டா.
சும்மா வருமாடியா சும்மா வருமா ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் கதை ஆசிரியர் படுத்தா எழுதுக்க முடியும். 100 ரூபாய் மட்டும் நான் எடுத்து 1000 ரூபாய் கொடுத்தாரு. யார் எடுத்து போறீங்க? போடு போடு. இதற்காக யாராட்டி சீராட்டி தாளாட்டி ஊர் உலகத்தில் யாரும் வளர்க்கல இவன் தப்பி அடிச்சா வளர்த்துட்டா அவங்க அம்மா விட்டு சோத்தை தந்து போட்டு உன்னை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருவர் உயிர் நேரத்தில் உன்னை என் கருத்தில் நான் பெற்றெடுத்த பிள்ளையை உண்மையடா வளர்க்க வேண்டும். எங்க எனக்கு குழந்தை பிறந்திருந்தா பாச மத்திரையை பெற்றெடுத்த மகன் மீது சென்று விடும். நீ பாசத்திற்காக நான் உனக்காக பெற்றுக் கொள்ளவில்லை. கேட்டீங்களாமா தாய்க்குழமை பெரியவர்களே இளைஞர்களே கேட்டீங்களா தாய்க்குழமை கேட்டீங்களா இல்லையா அடிக்க போறானா என்ன பின்னாடி தொடப்பட்டு எடுத்து வருது ஒடியாந்துரு. அவங்க பேசுற எதையான அடிக்கிறாங்க. பட்ட பட்ட எடுத்து தாய் அம்மா வழி சொன்னா போர் பயத்துல நான் உனக்காகத்தான் குழந்தை பெற்றுக்கல ஏன் நீ கேட்டா விளக்கம் திருவாரூருடைய தாய்க்கு நிலத்தை வளர்த்து ஒப்படைத்து விட்டு இருந்து விட்டார்கள். அன்று முதல் நிவரை தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தை விளைத்து வளர்த்தவர் நானும் ஒன்று அண்ணனும். எங்களுக்கு ஒரு குழந்தை நடந்து விட்டால் பாசம் போயிடும். உனக்கு பாசம் காட்ட யாருமே இருக்க மாட்டாங்களே. பாசத்திற்காக ஏங்கி தவிப்பாயின்னு புள்ள பத்துக்கல. அருமையா சொன்னா பாரு அன்னைக்கு வேலையில நிலத்துல போட்டா வேலையா வேலையாத கையில போட்டா வேலையுமா வேற விட்டவங்களும் சரி கிடையாது. நிலமும் சரி கடவுளே ஐயா வேறு மதிப்புக்குரிய தயாரான ஐயா எங்கெல்லாம் விட்டு போனேன் கடவுளா தெய்வமாகிட்டு எத்தனையோ தம்பதியர்கள் குழந்தை வரலையன்னு சொல்லிட்டு போவாது கோவில் கிடையாது வைக்காது வேண்டுதல் கிடையாது. ஆலமரம் அரச மரம் பாக்கிறதுல பூங்க மரம் புளியா மரம் பாக்கிறதுல வாழை மரம் முருங்கை மரம் பாக்கிறதுல எல்லாத்தையும் சுத்தி வராங்களா சாமி ஒரு புள்ள வரும். இந்த நாடகத்தை பார்த்து மோச்சப்பாறை வந்து அடுத்த பிரிவில இந்த வீட்டுல நீ ஒரு குழந்தையா பிறக்க போற. அது மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க கூடாதா? வயசான காலத்துல எந்த வயத்துல வச்சுக்கிறா? என்னுடைய வயிற்று அந்த வயத்துல ஆமா நாடு நாடாக்கே வீடு விடாக்கே வீதி விதியை சென்று பிச்சை எடுத்து போய்ச்சிக்கிற பிச்சைக்கார நாய்